பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கோவமா ராதிகா போயிட்டு நேரம் பாக்கிய கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன், ரொம்ப நல்லவ வல்லவன் சொல்லிட்டு, ஆனா நீ வந்து அப்படியே இருந்து காரியத்தை சாதிக்கிறேல, அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வெண்ணின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதுமே நீங்க என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எல்லா விஷயத்தையும் வாயை மூடிட்டு கேட்டுட்டுன்றதுக்காக நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது எல்லாமே வாங்கிட்டு இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க தேவையில்லாம வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போடுறாங்க. உடனே ராதிகா கிட்ட வந்து பாக்கியா வந்து, இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை தேவையில்லாத விஷயத்துல நீங்க என்ன இன்டர்ஃபியர் பண்ணீங்கன்னா நடக்கிறதே வேற. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களுடைய லட்சணம் வந்து என்னுடைய அத்தைக்கு தெரிஞ்சுதான் என்னுடைய அத்தையை உங்களை அந்த கேள்வி கேட்டாங்க. அப்ப கூட மனுஷ மாதிரிலாம் நீங்களாம் என்னதான் ஆளுங்களே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கண்டுபடி பேசுறாங்க பாக்கியா. உடனே ஈஸ்வரியும் வந்துடுறாங்க. அவங்கள மனுஷ ஜென்மமா இருந்தா தானே பாக்கியா அவங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க. உன்னை எப்படியாவது மூட் அவுட் பண்ணி உன்னை இந்த போட்டியில ஜெயிக்க விடக்கூடாதுன்றது தான் அவங்களோட இன்டென்ஷன். அது நடக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நீ தான் இந்த போட்டியில ஜெயிக்கிற, அவங்க முகத்துல கரிய பூசுற, உன் அத்தை உனக்காக சப்போர்ட்க்கு நிக்கிறேன், யார் எதிர்த்தாலும் உனக்காக நான் நிக்கிறேன் பாக்கியன்றாங்க. உடனே பயங்கர சந்தோஷப்பட்ட பாக்கியா, இங்க பாருங்க அத்தை, நீங்க எனக்காக சப்போர்ட்ல இருக்கும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையை நான் தூசு மாதிரி தள்ளிடுவேன் அத்தை, நீங்க எதை நினைச்சு வரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே கெத்தா பேசுறாங்க. இதை பார்த்து ராதிகா கடுப்பாக்குறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.